அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே மை துதிக்கிறோம். திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பன் நீர். ஆண்டவரே மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை விசாரிக்கிற தேவன் நீர். ஆண்டவரே எங்களுக்கு பரம தகப்பனாய் இருந்து எங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கிறீர். அதற்காமை துதிக்கிறோம். தீமை விட்டு விலகி நன்மை செய், அப்பொழுது பிழைத்திருப்பாய் என்று சொல்லியிருக்கிறீர். உம்முடைய நிலைத்திருப்பாய் என்று சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே தீமையை விட்டு விலகி நன்மை செய்கிறவர்களாய் எங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நீங்க எங்க கூட பேசுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 27வது வசனம். யாராவது அந்நிய பாஷையிலே பேசுகிறதுண்டானால் அது 2 பேர் மட்டில் அல்லது மிஞ்சினால் 3 பேர் மட்டில் அடங்கவும், அவர்கள் ஒவ்வொருவராய் பேசவும், ஒருவன் அர்த்தத்தை சொல்லவும் வேண்டும். சபையில கூடி வரும்போது அந்நிய பாஷையில பேசினா 2 பேர், மேக்சிமம் 3 பேர் பேசலாம். ஆனா ஒருத்தர் பேசி முடிச்ச பிறகு அடுத்தவங்க பேசணும். அதனோட அர்த்தத்தையும் சொல்லணும். அர்த்தம் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால், வியாக்கியான வரம் இருந்தா தான் அதனோட அர்த்தத்தை சொல்ல முடியும். அப்படிப்பட்ட வியாக்கியானம் வரம் பெற்றவர்கள் இல்லைனா சபையிலே பேசாமல் தனக்கும் தேவனுக்கும் தெரிய பேச கடவன். சபையில பேசாம தானும் தேவனும் தனி ஜபங்கள்ல பேச கடவன். தீர்க்கதரிசிகள் 2 பேராவது 3 பேராவது பேசலாம், மற்றவர்கள் நிதானிக்க கடவர்கள். சபையில கூடி வரும்போது தீர்க்கதரிசிகள் பேசினா அதுவும் 2 பேர் அல்லது 3 பேர் தான் பேசணும். மற்றவங்கலாம் அவங்க சொல்றத கவனிச்சு கேட்கணும், நிதானிக்கணும். அங்கே உட்கார்ந்திருக்கிற மற்றொருவனுக்கு ஏதாகிலும் வெளிப்படுத்தப்பட்டால் முந்தி பேசினவன் பேசாமல் இருக்க கடவன். அந்த தீர்க்கதரிசிகள்ல ஆண்டவர் ஒருத்தனுக்கு ஏதாச்சும் வெளிப்பாடு கொடுத்தாங்கன்னா முதல்ல பேசினவன் பேசாம இருக்கணும். இந்த வெளிப்பாடு பெற்றவன் இப்ப பேசணும். எல்லாரும் கற்கிறதற்கும் எல்லாரும் தேறுகிறதற்கும் நீங்கள் அனைவரும் ஒவ்வொருவராக தீர்க்க தரிசனம் சொல்லலாம். தீர்க்க தரிசனம் சொல்லும் போதும் ஒவ்வொருத்தரா சொல்லணும். அப்பதான் எல்லாரும் கற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் என்ன பேசுறாரு அப்படின்றத அறிந்து கொள்ள முடியும். எல்லாரும் தேற்றுகிறதற்கும், எல்லாரும் அந்த வார்த்தையினால தேற்றப்படுறதுக்கும், எல்லாம் ஒரே நேரத்துல 2-3 பேர் பேசினா அந்த வார்த்தைய தெளிவா கேட்க முடியாது, ஒரு குழப்பம் ஆயிரும். அதனால எல்லாரும் கற்றுக்கொள்ளணும், எல்லாரும் தேற்றப்படணும். அப்படி தேறுகிறதற்கும் என்கரேஜ் பண்றதுக்கும் தீர்க்க தரிசனம் சொல்றவங்க ஒவ்வொருவராக சொல்லணும். தீர்க்க தரிசிகளுடைய ஆவிகள் தீர்க்க தரிசிகளுக்கு அடங்கி இருக்கிறதே. அந்த தீர்க்க தரிசன ஆவியினாலதான் அவங்க தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. அது ஃபுல்லா அவங்களோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அவங்களால அடக்க முடியும். தீர்க்க தரிசிகளுக்கு அடங்கி இருக்கிறதே. அவங்க நினைச்சா பேசலாம், பேசாம கண்ட்ரோல் பண்ணவும் அவங்களுக்கு முடியும். அதனால ஒருத்தர் பேசுறப்ப இன்னொருத்தர் அடக்கி இருக்கணும், அந்த ஆவிய அடக்கி இருக்கணும். தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கு தேவனாய் இருக்கிறார். தேவன் கலகத்துக்கு தேவன் கிடையாது, சமாதான கர்த்தர். அதனால சபையில எல்லா காரியமும் குழப்பம் இல்லாம, கலகம் இல்லாம, சமாதானம் நான் முந்தி நீ முந்தி அப்படின்ற பிரச்சனையெல்லாம் வராம விட்டு கொடுத்து கரெக்டா எல்லாரும் ஒருத்தருக்கு அப்புறம் ஒருத்தர் தீர்க்க தரிசனம் சொல்லலாம். பரிசுத்தவான்களுடைய சபைகள் எல்லாவற்றிலேயும் அப்படியே இருக்கிறது. சபை கொரிந்து சபைக்கு மாத்திரம் இல்ல, பரிசுத்தவான்களுடைய சபை எல்லாத்துலயும் அது மாதிரிதான் நடக்கணும். சபைகளில் உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவர்கள். பேசும்படி அவர்களுக்கு உத்தரவில்லை, அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும். வேதமும் அப்படியே சொல்லுகிறது.
பெண்கள் வந்து பேசாம அமர்ந்திருக்கணும். நான் உத்தரவு கொடுக்கலன்னு சொல்றாரு. வேதமும் அப்படி சொல்லுகிறது. அவர்கள் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள விரும்பினால் வீட்டிலே தங்கள் புருஷரிடத்தில் விசாரிக்க கடவர்கள். ஸ்திரீகள் சபையிலே பேசுகிறது அயோக்கியமாய் இருக்குமே. கற்றுக்கொள்ளணும்னா வீட்டுல கற்றுக்கொள்ளுங்க, புருஷனிடத்துல கற்றுக்கொள்ளுங்க. சபையில பேசுகிறது இங்கிலீஷ் பைபிள்ல வந்து ஷேம்ஃபுல் இருக்கு, வெட்கப்படத்தக்கது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு. வேத வசனம் உங்களிடத்தில் இருந்தா புறப்பட்டது. வேத வசனம் வந்து கொரிந்து சபையில இருந்து தான் புறப்பட்டதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. அது உங்களிடத்திற்கு மாத்திரமா வந்தது. அந்த தேவனுடைய வார்த்தை உங்க சபைக்கு மட்டும்தான் வந்ததா அப்படின்னு கேட்கிறாரு. ரெண்டுமே கிடையாது. வேத வசனம் இவங்ககிட்ட இருந்து புறப்படல, இவங்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டதில்ல. வேத வசனம் வந்து எல்லாருக்கும் பொதுவானது, எல்லா சபைக்கும் உரியது. ஒருவன் தன்னை தீர்க்கதரிசி என்றாவது ஆவியை பெற்றவன் என்றாவது எண்ணினால், ஒருத்தன் வந்து நான் தீர்க்கதரிசி, நான் பரிசுத்த ஆவியை பெற்றவன் அப்படின்னு நினைச்சேனா, நான் உங்களுக்கு எழுதுகிறவைகள் கர்த்தருடைய கற்பனைகள் என்று அவன் ஒத்துக்கொள்ள கடவன். அப்படி நினைச்சேனா, நான் எழுதுறவைகள், பவுல் தான் எழுதுற எல்லாம் கர்த்தருடைய கற்பனைன்னு ஏற்றுக்கொள்ளு, கர்த்தருடைய வார்த்தைன்னு ஏற்றுக்கொள்ளு. ஏன்னா பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு பவுல் எழுதுகிறவைகள் எல்லாம் வந்து கர்த்தருடைய வார்த்தை. ஒருவன் அறியாதவனாய் இருந்தால் அவன் அறியாதவனாக இருக்கட்டும். ஒருவேளை அது கர்த்தருடைய கற்பனை அப்படின்னு அறியலைன்னா அறியாமே இருக்கட்டும் அப்படின்னு சொல்றார். இப்படி இருக்க சகோதரரே, தீர்க்க தரிசனம் சொல்ல நாடுங்கள், தீர்க்க தரிசன வரத்தை நாடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அந்நிய பாஷைகளை பேசுகிறதற்கு தடை பண்ணாதீர்கள். தீர்க்க தரிசனம் சொல்ல நாடுங்கள், அதே நேரத்துல அந்நிய பாஷை பேசுறத தடை பண்ணாதீங்க, அதுவும் பேசட்டும் அப்படின்றார். இங்க முன்னாடி வந்து பகுதியில வந்து நம்ம வந்து இந்த ரெண்டையும் தான் தியானிச்சோம். இந்த அதிகாரத்துல தீர்க்க தரிசனம், அந்நிய பாஷை, இது ரெண்டையும் தான் குறித்து நம்ம பார்த்தோம். அப்ப தீர்க்க தரிசனத்தை நாடணும், அதே நேரத்துல அந்நிய பாஷை பேசுறத தடை செய்யக்கூடாது. சகலமும் நல் ஒழுக்கமாகவும் கிரமமாகவும் செய்யப்பட கடவுது. எல்லாமே நல்ல ஒழுக்கத்தோட சபையில எல்லா காரியமும் ஒழுக்கத்தோட நடைபெறணும். கிரமமா ஆர்டரா நடக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்க மேல சொன்ன மாதிரி ஒருத்தர் தீர்க்க தரிசனம் சொல்லும் போது மற்றவங்க அதை கவனித்து கேட்கணும். கலகம் குழப்பம் இல்லாம எல்லாம் ஒழுங்கா கிரமமா சரியா நடத்தப்படணும் சபையில அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அப்ப இந்த நாள்ல நம்ம என்னெல்லாம் கற்றுக்கொண்டோம் அப்படின்னா, அந்நிய பாஷை பேசினா 2-3 பேர் பேசலாம், ஆனா அர்த்தத்தை சொல்லணும். அர்த்தம் சொல்லலைன்னா நீ தனியா இருக்கிறப்ப நீயும் தேவனும் தெரிய பேச கடவன் அப்படின்னு சொல்லியிருக்கு. தீர்க்க தரிசனம் சொல்றவங்க ஒருத்தனுக்கு ஒரு வெளிப்பாடு வந்துச்சுன்னா முந்தி பேசினவன் பேசாம இருக்கணும். எல்லாரும் கற்றுக்கொள்றதுக்கும் எல்லாரும் தேற்றப்படுகிறதற்கும் ஒவ்வொருவரா தீர்க்க தரிசனம் சொல்லணும். தீர்க்கதரிசிகளுடைய ஆவி வந்து தீர்க்கதரிசிகளுக்கு அடங்கி இருக்கிறது. அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு, கண்ட்ரோலை மீறி போகாது. அதனால அவங்க அடக்கி பேச வேண்டிய நேரத்துல பேசணும். இந்த இது வந்து எல்லா பரிசுத்தவான்களுடைய சபைகளுக்கும் பொதுவானது. சபையில பெண்கள் பேசக்கூடாது, அமர்ந்திருக்கணும். ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள விரும்பினா வீட்டுல கணவன் இடத்துல கேட்டு கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் 2 கேள்வி கேட்கிறாரு. வேத வசனம் வந்து உங்ககிட்ட இருந்துதான் புறப்பட்டுச்சா, உங்களுக்கு மாத்திரம்தான் கொடுக்கப்பட்டுச்சா? இல்ல, அந்த வேத வசனம் எல்லா சபைகளுக்கும் கொடுக்கப்பட்டது. ஒருத்தன் தன்னை தீர்க்கதரிசி பரிசுத்த ஆவியை பெற்றவன் என்னன்னா, நான் உங்களுக்கு சொல்ற எல்லா வார்த்தை எழுதின எல்லாம் வந்து கர்த்தருடைய கற்பனை அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்றாரு.
கர்த்தருடைய வார்த்தைனா அதை ஏற்றுக்கொள்ளணும், ஏத்துக்கொண்டு அதன்படி நடக்கணும். தீர்க்க தரிசனம் சொல்ல நாடுங்கள், அந்நிய பாஷை பேசுறதுக்கு தடை செய்யாதீங்க. எல்லாமே சபையில ஒழுக்கத்தோட கிரமமா நடைபெறணும் அப்படின்னு பவுல் சொல்றத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். சபையில எல்லா காரியமும் நல்லொழுக்கத்தோடும் கிரமமாய் நடைபெற வேண்டும் என்று நாங்க ஆண்டவரே அறிந்து கொண்டோம். ஆண்டவரே, ஒவ்வொரு சபையிலையும் ஆண்டவரே இப்படியாய் ஆண்டவரே நேர்த்தியாய் செய்யப்பட கர்த்தர் உதவி செய்ய, நல்லொழுக்கத்தோடு கிரபமாய் ஒவ்வொரு காரியமும் நடைபெற கிருபை தாரும். வேத வசனத்தை இன்னும் நாங்க அறிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து எங்களோடு இடைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிறவர்களை உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம். நீங்க அவர்களை பயன்படுத்துங்க, உம்முடைய வல்லமையினால் நிரப்புங்க. அநேகர் சத்தியத்தை அறிந்து விடுதலை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். நாங்களும் மற்றவர்களுக்கு உம்முடைய அன்பை சொல்ல ஞானம், கிருபை, பலன் தந்து வழி நடத்துங்க. எல்லா துதி கன மகிமையும் உமக்கே நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே. காட் bless you.